CSS priority or specificity. So priority அப்படின்னா highest priority, lowest priority. So இந்த priority வச்சு தான் எது ஃபர்ஸ்ட் போய் பெர்ஃபார்ம் ஆகும் அப்படின்றது குறிக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு செலக்டார்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல டேக், நேம் செலக்டர், கிளாஸ் செலக்டர் அண்ட் ஐடி செலக்டர். இப்போ இந்த மூணுமே நம்ம ஒரு இடத்துல பயன்படுத்தும் போது அந்த மூணுல யாரு ஹையஸ்ட் வேல்யூ வச்சுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் ஆவாங்க. ஸோ அந்த வேல்யூஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம லாஸ்ட் பார்க்கலாம். இது எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்றத எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இப்போ இந்த பேராகிராஃப் டேக் எடுத்துக்கிறேன். இதுல நான் 3 விதமா கலர்ஸ் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ டேக் நேம் யூஸ் பண்ணி கலர் ரெட், அடுத்தது கிளாஸ் டாட் சிஎல் கலர் ப்ளூ, நெக்ஸ்ட் ஐடி ஹேஸ் கலர் கோலன், ஸோ ஒரு கலர். இப்போ இதை சேவ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம டேக்ல ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி டேக் நேம் இருக்கு இல்லையா, பக்கத்துல கிளாஸ் ஆட் பண்ணிக்கிறோம். கிளாஸ் ஈக்குவல் டு CL, ஐடி யூஸ் பண்ணிக்கிறோம். ஐடி ஈக்குவல் டு IDD. இப்போ இதை சேவ் பண்ணிட்டு இப்போ ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ நம்மளுடைய ஐடியில கொடுத்துருக்க கலர் தான் அப்ளை ஆயிருக்கு. ஓகே, ஸோ ஏன்னா ஐடி தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஐடி இருக்கு இல்லையா அதை எடுத்து விட்டுறோம். இப்போ இந்த டேக் நேம்க்கும் இந்த கிளாஸ்க்கும் இடையில யார் ஹையஸ்ட் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். பார்த்தீங்கன்னா ப்ளூன்றது கிளாஸ், இவங்க தான் ஹையஸ்ட். ஸோ அதுதான் அப்ளை ஆயிருக்கு. இது மாதிரி இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ இந்த கிளாஸ் ஐடி எடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு டேக் நேம் கிரியேட் பண்றேன். ஸோ அதில் கலர், ஸோ ஏதாவது ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு இந்த கிளாஸை நான் எடுத்து விட்டுறேன். ஸோ வெறும் டேக் நேம்குள்ள யாரு ஃபர்ஸ்ட் இதுல அப்ளை ஆகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா லாஸ்டா என்ன கலர் இருக்கோ அதுதான் இங்க அப்ளை ஆகும். ஓகே, இப்போ ப்ரையாரிட்டி வேல்யூஸ் வந்து பார்த்துடலாம். ஐடி செலக்டர் இருக்கு இல்லையா அதனுடைய வேல்யூ வந்து 100. அதே மாதிரி கிளாஸ் செலக்டருடைய வேல்யூ வந்து 10. மாதிரி வெறும் டேக் நேம் மட்டும் பயன்படுத்தும் போது அதனுடைய வேல்யூ வந்து 1. இப்போ எக்ஸாம்பிளுக்கு p.test அப்படின்னு நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. p அப்படின்றது வந்து 1. ஸோ பிளஸ் இந்த கிளாஸோடைய வேல்யூ வந்து 10, ரெண்டே ஆட் பண்ணி 11 அப்படின்னு எடுத்துக்கோம். ஓகே, அது மாதிரி b has demo அப்படி கொடுக்கும்போது 1 + 100, ஐடியோட வேல்யூ 100, ஸோ 101. ஸோ இந்த மாதிரி தான் வேல்யூஸை வந்து கால்குலேட் பண்ணி இதுல ஹையஸ்ட் நம்பரை வந்து பெர்ஃபார்ம் பண்ண வைக்குது.